வணக்கம். ரகசியம் பரம ரகசியம். கல்யாணமாகி கொஞ்ச நாளேயான ஒருத்தங்க கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம், பார்ட்னர்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பழைய காதல் பற்றி, முடிந்து போன ஒரு அஃபையர் பற்றி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க நினச்சி சொன்னது ஒன்று, நடந்தது கம்ப்ளீட்டாக வேறு. சந்தேகம், சண்டை அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால வந்திருந்தாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த நினப்பு வரும்பொழுதெல்லாம் நிறையா குற்ற உணர்ச்சி, வருத்தப்படலாம், நான் மோசமானவங்கனா, இப்படியெல்லாம் எண்ணம் வரலாம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தனி ஆள் கிடையாது. அதை ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்டயே ஒரு 5-6 கேள்வி கேட்டுக்கணும். அதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது உங்களுடைய கதை. சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, டு எர்ர் இஸ் ஹியூமன். தப்பு பண்ணுறது மனித இயல்பு. செஞ்சிட்டீங்க, உணர்ந்துட்டீங்க. ஸோ அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. மூணாவது, நீங்கள் சொல்லலை அந்த விஷயத்தை அப்படிங்கிறதுனால நீங்கள் பொய்யானவருங்கிற அர்த்தம் ஆகாது. சூழ்நிலை கைதியாக அந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ பரவாயில்ல. நாலாவது, அப்படியே வெளியே தெரிந்தாலும் அதை ஓவராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ, என்ன நடந்தது, இப்படி ஆச்சு, அதனால் நான் சொல்லலை அப்படின்னோ, இல்லை அவங்களுக்கு நிறைய பதில் கொடுக்கணுமோ அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஐந்தாவது, ஆனால் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சுருந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வரும்பொழுது அதை எப்படி நம்ம சமாளிக்கணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக யோசித்து வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களையே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஃபஸ்ட்டு, யார்கிட்ட சொல்லணும்னு முடிவு எடுத்தீங்களோ அவங்க இதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, அவ்வளோ மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்கள் நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ வரையும் எப்படி எடுத்துக்கிறீங்க, அது உங்களை எந்த மாதிரி காயப்படுத்திகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். மூணாவது, உண்மையிலேயே அதை வெளியே சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் வேணுமா அப்படின்னு. நாலாவது, நீங்கள் யார்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதே மாதிரி வேறு ஒரு விஷயத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பக்குவமாக ஹேண்டில் பண்ணாங்களா, எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐந்தாவது, ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிட்டாலே அது ரகசியம் இல்லை. ஸோ அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஓகேவா, சம்மதமா, இதையெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஃபைனலி இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்கள் வெளியே சொல்கிறதுனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இதையெல்லாம் யோசிக்கணும். இன்னொரு ஆளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒப்பீனியன், கருத்தும் ரொம்ப முக்கியம். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் இந்த கேள்விகளெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா.